Hi everyone, இன்னைக்கு நம்ம T20 சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் Profit and Loss Part 2. ப்ரீவியஸா போன செஷன்ல நம்ம 10 questions பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு 10 questions பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. And இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. If you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. March 31st ல இருந்து நிறைய batches ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒன்னு தான் நம்ம Accelerator batch for SBI Clerk 2021 March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then CET 2021 க்கான batchum March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then 3 more batches. Target SBI PO 2021, Target IBBS PO 2021, Foundation batch for all SBI exams. இந்த மூணு batchesமே March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then crash course for IBBS PO by R Naresh sir 14th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது. Then 7th April ல இருந்து 23rd April வரை trial mock for SBI clerk. Then 31st March ல இருந்து 13th April வரை complete practice course GA by Naresh sir. So இந்த courses எல்லாம் ப்ளஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணோம் அப்படினா நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படிங்கற அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் YouTube courses நீங்க அட்டெண்ட் பண்ணோம் அப்படினா நம்ம டாக் அண்ட் மாக் அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் Unacademy Combat Test பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest free scholarship test. So இது மூலமா உங்களுக்கு scholarships கிடைக்கும். Every Sunday 10 AM நடக்குது. 1 hour test மொபைல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. தென் இதான் நம்ம Unacademyயோட subscription plan. 1 monthல இருந்து 2 years வரை உங்களுக்கு subscription அவைலபிளா இருக்கு. நம்ம நரேஷோட கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். Then if you want or need more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். First question. First question என்ன சொல்றாங்க? If Joe sells an article at 4/5 of its selling price and secures a profit of 20%, what will be the profit or loss percentage if he sells it at the actual selling price அப்படினு சொல்றாங்க. So cost price நம்ம 100 அப்படினு வெச்சுக்கலாம். Selling price வந்துட்டு 20% profit அப்படின்றனால 120% ஆ இருந்திருக்கும். இப்போ இந்த 20% profit எப்ப கிடைக்குது? 4/5 of the selling price ஆ இருக்கும்போது. So 120% அப்படின்றது 4 parts ஆ இருந்தது அப்படினா தான் இந்த 20% வந்துட்டு profit கிடைக்கும்னு சொல்லிருந்தாங்க. So 120% அப்படின்றது 4 parts அப்படினா 5 parts எவ்வளவு? அதாவது actual selling price எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்க போறோம். So 30 so 150. So 150% வந்துட்டு selling price ஆ இருக்கும்போது எவ்வளவு profit இருந்திருக்கும்? 50% profit இருந்திருக்கும். So அதுதான் கேட்டாங்க. So actual selling price வந்துட்டு 150%, அப்ப profit 50% ஆ இருந்திருக்கும். So option C 50%. அடுத்த question. A product costs a company ₹60 to a manufacturer and it sold the product to a dealer for 70, who in turn sold it to a shopkeeper for 85, who sold to a customer for 102. What is the profit percentage of the company and who made the highest profit on selling the product அப்படினு கேக்குறாங்க. First கம்பெனியோட profit நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனிக்கு என்ன profit வந்திருக்கும்? அதாவது ஒரு manufacturer கிட்ட இருந்து அவங்க 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு டீலருக்கு 70 ரூபீஸ்க்கு வித்திருக்காங்க. So 10 rupees out of 60 rupees தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். So profit percentage கேட்டிருக்காங்க. So into 100 போடுவோம். So 1/6 அப்படினும்போது 16.66% ஆ இருக்கும். So either option B ஆ இருக்கலாம் அல்லது option D ஆ இருக்கலாம். அடுத்த question, யார் highest profit made பண்ணிருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு. இது கம்பெனி. Then அடுத்து நம்ம டீலருக்கு பார்க்கலாம். டீலர் 70 ரூபீஸ்க்கு வாங்கி 85 ரூபீஸ்க்கு வித்திருக்காங்க. So 15 rupees out of 70 rupees into 100 அப்படினு சொல்லி வரும். So 00 cancel பண்ணோம் அப்படினா 150/7 அப்படினு சொல்லிட்டு வரும். So இது cancel பண்ணோம் அப்படினா 1 point something வரும். Okay, then வந்துட்டு ஷாப்கீப்பரோட profit பார்த்தோம் அப்படினா 85 102. So 17 rupees
out of 85 rupees so into 100 போடுவோம் so exactly 20% வரும் so highest profit யாரு dealer தான் highest profit so option B is the correct answer next question போலாம் the ratio of the cost price and market price of an article is 2:3 and ratio of percentage profit and percentage discount is 3:2 what is the discount percentage அப்படினு கேக்குறாங்க ஓகே இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத x ன்னு சொல்லி வெச்சுக்கலாம் இத y ன்னு சொல்லி வெச்சுக்கலாம் சாரி இது ரெண்டு அதாவது இந்த ரேஷியோஸை x ன்னு வெச்சுக்கலாம் இந்த ரேஷியோஸை y பார்ட்ஸ் அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்டா இருக்குமா சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா காஸ்ட் பிரைஸ் 2x minus profit so profit வந்துட்டு இங்க percentageல கொடுத்திருக்காங்க profit percentage நம்ம யூசுவலா இதுல இருந்து கண்டுபிடிப்போம் cost priceல இருந்து கண்டுபிடிப்போம் so 3y percentage of cost price இதுதான் selling price which is equal to market priceல இருந்து discount subtract பண்ணாலும் நமக்கு selling price தான் வரப்போகுது so market price வந்துட்டு இங்க plus வரும் cost price plus profit தான் selling price ஆ இருக்கும் இங்க market price வந்துட்டு 3x இதுல தான் subtract பண்ணனும் discount so minus discount வந்துட்டு market priceல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம் so 2y percentage of 3x so இத solve பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா 6xy by 100 அப்படினு வரும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினாலும் 6xy by 100 அப்படினு சொல்லிட்டு வரும் so இந்த 2x அங்க கொண்டு போறோம் அப்படினா 3x minus 2x is x which is equal to இதை இந்த சைடு கொண்டு போறோம் அப்படினா 12xy by 100 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கும் x உம் x உம் கேன்சல் ஆயிருக்கும் so y ஓட வேல்யூ நமக்கு 100 by 12 அப்படினு கிடைச்சிருக்கும் அவங்க கேக்குறது என்னது டிஸ்கவுண்ட் percentage என்னன்னு கேக்குறாங்க டிஸ்கவுண்ட் percentage வந்துட்டு 2y சோ நமக்கிட்ட இருக்குது y 2y வேணும்னா into 2 போடுவோம் சோ இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 1/6 parts of 100 which is 16.66% so option C is the correct answer okay next question போலாம் a shopkeeper sells marker at the rate of 35 each and earns a commission of 10% he also sells gel pen at the rate of 65 each and earns a commission of 20%. How much amount of commission will he earn in 2 weeks if he sells 12 markers and 8 gel pens a day? First, ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் 12 மார்க்கர் ஒவ்வொரு மார்க்கருக்கும் எவ்வளவு உங்களுக்கு profit கிடைச்சிருக்கும்னா 3.5 rupees கிடைச்சிருக்கும் plus 8 gel pen ஒவ்வொரு gel penனுக்கும் 20% அப்படினும்போது 13 rupees கிடைச்சிருக்கும் சோ இது 1 டே குறியது அவங்க 2 வீக்ஸ்க்கு கேக்குறாங்க சோ 14 டேஸ்க்கு சோ இதுல 4 காமனா வெளிய எடுத்தோம் அப்படினா இந்த இடத்துல 3 வரும் தென் இந்த இடத்துல 2 வரும் சோ இந்த இடத்துல 26 வரும் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 10.5 வரும் சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 36.5 வரும் so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 56 வரும் so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் இதுக்கு பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 56 ஐயும் 36 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 36 3 33 18 11 5 20 ஓகே இப்போ அந்த 0.5 க்கு 56 ல 0.5 கண்டுபிடிக்கணும் which is 23 so 28 sorry 56 ல 0.5 வந்துட்டு 28 so 141402 so answer for this question is option C 2044 rupees okay next question a discount of 20% is given on the market price of the article market price discount 20% கொடுத்திருக்காங்க selling price a shopkeeper charges a sales tax of 10% on the discounted price discount பண்ண priceல 10% அப்படினும்போது plus 8% which is 88% டோட்டலா வந்திருக்கும் if the selling price be
ஓகே செல்லிங் ப்ரைஸ்ன்றது 88%, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 1848 ருபீஸ் தான் 88%ஆக இருக்கும். நான் கேட்குறது என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 100%. ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 8 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21 வரும். So multiply பண்ணோம்னா 2100. So answer for this question is option D 2100. Next question. A calculate his profit percentage on the selling price, whereas B calculate his on the cost price. They find that the difference of their profit is 150. If the selling price of both of them are same and both of them get 20% profit, find the selling price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸாக இருக்க போது, செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 120 ருபீஸாக இருக்க போது. ஒரு ஆள் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னொரு ஆள் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20ன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% அப்படின்னா எவ்வளோ வரும், 20. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல எவ்வளோ வேல்யூன்னு. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 20%னா எவ்வளோ வரும், 24x. ஸோ இதுதான் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட்டுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் 150ன்னு. ஸோ 4xோட வேல்யூ 150ஆக இருக்கும். எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 150/4 இருக்கும். அவங்க கேட்குறது செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 120x. ஸோ நமக்கு வேணுன்றது 120. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 00 15 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 45. So answer for this question is 4500. Option E none. Okay, next question போலாம். A person sells 2 fans for 6800. The cost price of the first fan is equal to the selling price of the second fan. If the first is sold at 30% loss and the second is sold at 100% gain, what is the total profit or loss in rupees அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம let us assume it as 100. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேனோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 30% லாஸில் விற்றுருக்காங்க, அப்போ 70ஆக இருக்கும். இப்போ செகண்ட் ஃபேனோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 100% கெயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 50ஆக இருந்தால் தான் 100% கெயின், அப்போ 100 ஆயிருந்திருக்கும். ஸோ அவங்க கேட்குறது நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 + 50 150. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 100 + 70 170. நமக்கு தெரியும் 6800 அப்படின்றது தான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6800ன்றது 170 பார்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வேணுன்றது 150 பார்ட்ஸ். ஸோ இது கேன்சல் பண்ணலாம். இது வந்துட்டு 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் கிடைக்கும். அண்ட் இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 6800. ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு 800 rupees. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். A dealer allowed a discount of 25% on market price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000ல் 25% அப்படின்னும் போது 1/4 பார்ட்ஸ் which is 5000. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்கு, 15,000 இருந்திருக்கு. அண்ட் incurred a loss of 20% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15,000 அப்படின்றது லாஸ் ஆகிருக்கு, 20% லாஸ் ஆகி கிடைச்ச வேல்யூ. ஸோ 15,000 அப்படின்றது 80%ஆக இருக்கும். நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18 is 8, balance 7 and 8 8s are 64, balance 6, 7 8s are 56, balance 4, 5 8s are 40 and the remaining 0. So cost price வந்துட்டு 18750 இருந்திருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, what discount should he allow on the mark price so that he gains 450 on the article அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ gains 450 அப்படின்னா இதோட நம்ம 450 ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கணும்.
ஸோ 0 0 2 9 1 இதுதான் வந்துட்டு நமக்கு என்னவா இருந்திருக்கணும் செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து இதில் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 800 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1%ஓட வேல்யூ வந்துட்டு 200, 1%ஓட வேல்யூ 200. ஸோ இன்ட்டு 4 பண்ணோன்னா நமக்கு 800 கிடைக்கும். ஸோ இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணுவோம். ஸோ 4%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி 4%. நெக்ஸ்ட் கொஷின் இதுவும் ஈஸி தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் சம்மா எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கொஷினும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.